டென்மார்க்கு கனடாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற எமது திருமதி கௌரி சம்பந்தன் அவர்கள் ஒரு இசை ஆசிரியர். அது மட்டுமல்ல, அவர் நிறைய நிகழ்வுகளையும் நிறைய மாணவர்களையும் மேடியேற்றி பெருமை பெற்ற ஒரு சிறந்த கலைஞரை இன்று டென்மார்க்கில் நாங்கள் வரவேற்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்திலே கலைமணி பட்டத்தை பெற்றதோடு இன்று கனடாவிலே வீணை, சங்கீதம், வயலின் போன்ற 3 விடயங்களையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நிறைய மேடைகளிலே அவர்கள் தலைமை தாங்கி மற்றும் பரீட்சைகளுக்கு பரீட்சாட்டகராக இப்படி பல சமூக விடயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இவரை இன்று ஏன் இங்கு அழைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், அவர் எங்களுக்காக தொகுத்து வழங்கி இருக்கின்ற அந்த புத்தகம், அந்த புக் அழகாக தமிழில் மட்டுமல்லாமல் அது இங்கிலீஷிலும் எமது பிள்ளைகள் எல்லாம் படிக்கக்கூடிய அளவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். நமக்கு தெரியும், ஒரு புத்தகத்தை தயாரிப்பது என்பது மிகவும் கஷ்டம். ஒரு நாவல் எழுதுவது போதும் மட்டுமல்ல, இது ஒரு கல்வியையே ஒரு புத்தகத்தில் தொகுப்பது, குழந்தைகளுக்கு அதை எடுத்துக் கொடுப்பதற்காக தொகுத்துக் கொள்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். எத்தனையோ இரவுகள், எத்தனையோ நாட்கள் பாடுபட்டுத்தான் அப்படி ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம், வழங்கலாம் என்பதை நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சிறந்த ஒரு ஆசிரியரும் கலைஞருமான இவரை நாம் இங்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். டென்மார்க் மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். என்னை வரவேற்று இவ்வளவும் செய்ததுக்கே பெரிய சந்தோஷம். முதலில் சர்வ பண்பாட்டு சங்க தலைவர் திரு சோதிராஜா செல்லத்துறை அவர்களுக்கும், HHS செயலாளர் திரு குமரன் சுந்தரம் அவர்களுக்கும், கவுன்சிலர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் திருமதி சந்திரிகா குமாரசாமி அவர்களுக்கும், எனது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் கணேசன் RTS அதிபரும் ஆசிரியரும் திருமதி சசிடி ரிவைஸ் அவர்களுக்கு முதலில் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகள். இந்த புக்கை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது இசைப்புகளை பார்ட் 1 and part 2 இங்கிலீஷ் அண்ட் தமிழில் செய்வேன். இது முக்கியமாக 12 வருஷத்து ஒர்க். என்னுடைய grade 2ல் நான் படிக்கும்போது இது என்னுடைய கனவு. ஏன்னா நாங்கள் அநேகமாக இந்தியன்ஸ் இந்த கரிக்குலத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு புக் இல்லை, நம்மளெல்லாம் வேலையே கலைக்கிறதா ஒன்றும் இல்லை. அதில் தியரி இல்லை, தியரி புக் இல்லவே இல்லை. மற்றது இந்தியன்ஸ் அவ்வளவு தியரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. எங்களுக்கு OLL டைமில் OLL பரவாயில்ல, நீங்கள் பாஸ் பண்ணினா பாஸ் பண்ணாடி என்ன போய் சேர்ந்துருவீங்க. ALக்கு நோட்ஸ் இல்லை, அதனால எங்களுக்கு அதாவது ஆர்ட்ஸ் படிக்கிறாக்க போக இயலாது, கட் அவுட் பிரச்சனை. அதுதான் என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதாவது பிள்ளைகளுக்கு கொண்டே கொடுக்கணும். 12 வருஷத்துக்கு மற்றது என்னென்னா பே காட்டுறது, எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் பே காட்டுறேன்னா இதை படி பாடமாக போ. அப்போ பிள்ளைகள் என்னென்னு படிக்கவே மாட்டுவார். அதுகளுக்கு நீங்கள் ஈஸியாக, இப்போ நீங்கள் இங்கே எல்லாம் வெளிநாடுகளில் ஈஸியாக படிக்கணும். அப்போ அந்த பிள்ளை ஆசையாக படிக்கும். மற்ற போரிங்காக வராமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த கழிவு பொருட்கள் எல்லாத்தையும் நான் ஒரு கண்காட்சி செய்வேன். சிரட்டியல் எல்லாத்தையும் வச்சு வாத்தியங்கள் உருவாக்கி அதை இசைக்கத்தக்கனையாக உருவாக்கி, இப்போ அந்த பிள்ளைகள் கிரியேட்டிவிட்டி கூடவே இல்லை. நாங்களே அந்த ஸ்டாப் பண்ணுறது எல்லாத்தையும். மற்றது 22 சுருதி சங்கீதக்காரர்கள் நல்லா தெரியும். 22 சுருதி நாங்கள் பாட மாட்டேன். நான் ஒரு ஏல் மேத் ஸ்டூடெண்ட். பட் ஆனால் பாட மாட்டேன். ஏன்னா இடையில முடிஞ்சிடும். அதை பாட மாட்டினா மிச்சம் ஸ்டார்ட் பண்ண கிரேட் 2, 3 இந்த மல்டிபிளிகேஷன் தான் அதில் இருக்கு. பட் ஆனால் நாங்கள் பாட மாட்டோம். மற்றது கணக்கு விஷயம் எங்களுக்கு உண்மையா 72 சுருதி 72 மேடகத்தான் எல்லாமே பெரிய ஒரு புஸ்தக சீட்டில் போட்டு பாடமாக்குறேன். ஹிஸ்ட்ரி என்ன பாடமாக்கு எப்படியும் அது ஒரு 5 ஹிஸ்ட்ரி எழுத வேணும். அதுக்கு முக்கிய மார்க்ஸ் அதை எடுக்காமலும் முடியல. அது எல்லாத்தையும் இப்போ நான் அதாவது ஓகன்ல எப்படி இதண்டா ஈஸியாக நாங்கள் படிக்கலாம்ன்றதுக்கு எல்லாத்தையும் செய்திருக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த வேல்யூ தெரியுது இல்லை. நான் தான் டீச்சரோட ஹேச்சர் போது சொன்னேன்னா எனக்கு எந்த ஆகுறாங்கன்னா நான் குறைய காசுலாம் இதை கொடுத்தேன். அதாவது இந்த பிரிண்டிங் கோர்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். பப்ளிஷிங் எல்லாமே நான் தான்.
பட் ஆனா அதுக்கு கூட ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணல. எனக்கு விருப்பம் என்னன்னா எல்லா மாணவர்களுக்கும் இது போகணும். பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களிடம் சங்கீத மாணவர்களிடம் போய் சேர்ந்து அவர்கள் இதை பயன்படுத்திட்டாங்கன்னா நான் இவ்வளவு 12 வருஷத்துக்கு எனக்கு ஐ எம் சோ ஹாப்பி. ஆனா ஒன்று நான் இலங்கைக்கு போன போது 10 எல்லா நூலகம் ஸ்கூல் எல்லாத்துக்கும் கொடுத்தேன்னா ஸ்கூல்ல தான் எனக்கு கௌரவிப்பு உண்மையா கிடைச்ச கௌரவிப்பு என்னன்னு சொல்றது பொருளோட கூட பார்த்துட்டு ஐ ஆஃப் தேங்க்யூ சோ மச்ன்னு சொல்லிக்கணும். அது மாதிரி ஒரு தரமே எனக்கு கிடையாது. இங்கதான் நடந்தது வந்துருக்கணும். ஆனா அந்த அந்த அதுதான் எனக்கு வேண்டியது. அது எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது வேண்டி வந்து பயனடைஞ்சிச்சுன்னா எனக்கு அதுக்கு அவ்வளவு காணும். நான் பிறந்ததுக்கு பயனடைஞ்சிட்டேன்னு தான் நான் சொல்றேன். அதே கொண்டு சேர்க்கறது எப்படி என்ன எனக்கு உண்மையா சத்தியமா தெரியல. ஏழுமான அளவு இப்படித்தான் பேஸ்புக் ஆக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி காய்ச்சி தான் பிடிச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். இப்ப நான் லண்டன்ல இருந்து இங்க வந்தேன்னா நான் சுவிஸ்லயும் இப்ப டென்மார்க்லயும் மட்டும்தான் இதை லான்ச் பண்ணதுக்கானே இருந்துச்சு. அது ஒரு இடத்துலயும் ஓம் அடிச்சுன்னா எல்லாம் ஆரம்பிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டென்மார்க் அனைத்து மக்களுக்கு.